வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம பிரியாணி கல்யாணத்துக்குலாம் போவோம். பிரியாணி அன்றைக்கி சாப்பிட முடியாது, நான்வெஜ் சாப்பிட முடியாது. அப்போ நம்ம என்ன சாப்பிடுவோம்? வெஜ் சைட் போயிடுவோம். அங்கே என்ன போடுவாங்க? வெஜ் பிரியாணி, வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா போடுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். 1 by 1 எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வெஜ் கல்யாண விருந்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கடுகு, சீரகம், மிளகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரே ஒரு வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் இப்போ ஒரு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் வதங்கினதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின உடனே நான் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். நீட்டு வாக்கில் கத்திரிக்காவை நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். லாஸ்ட்டில் இந்த பச்சடி அப்படியே குழஞ்சி நல்லா வரும். உங்களுக்கு பீஸாக இருக்கணுன்னாலும் நீங்கள் அந்தளவுக்கு கூட பண்ணிக்கலாம். பட் பச்சடிக்கு குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நான் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ அது கூடவே மஞ்சப்பொடி, உப்பு, மிளகா பொடி போட்டு கொஞ்சமாக கிளறிட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கத்திரிக்காவை வேக விடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றினதும் இது கூடயே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் பச்சடி புளிப்பாக தானே இருக்கும், அதனால் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்கணும். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அதில் வேர்க்கடலை போடுவோம்ல, அதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இது ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஸ்லோவாக இது கத்திரிக்காயும் புளியும் அப்படியே வெந்துட்டுருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போடலாம். வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கூடயே எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி விழுத எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அதை அரைச்சும் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கத்திரிக்காய் குழஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேர்க்கடலையும் எள்ளையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இந்த கத்திரிக்காயோடு சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். அப்படியே இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும்போதே இறக்கிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது கெட்டியாக ஆகிடும். பார்த்திங்களா, கத்திரிக்காய் பச்சடி ரெடி. சூப்பராக இருக்கும். அப்படியே வேர்க்கடலை வாசனை செம்மையாக இருக்கும். நம்ம கடையிலலாம் பிரியாணி வாங்கும்போது இந்த மாதிரி கத்திரிக்காய் பச்சடியும் ரெடி ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம விருந்தில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு டபரா வச்சுக்கிட்டேன். டபராவில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துக்கிட்டு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை கொஞ்சோண்டு வறுத்துக்கிறேன். அது கொஞ்சம் வறுபட்டதும் பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ வந்து 1 kg அளவுக்கு தான் நான் பிரியாணி பண்ணுறேன். அதனால் வந்து 200 கிராம் வந்து ஆனியன், 200 கிராம் டொமேட்டோ இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போனதும் இது கூடயே வந்து வெஜ் பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள் கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இது 3த்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3த்தையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மீல் மேக்கரை வந்து நான் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அதை நான் லாஸ்ட்டாக சேர்த்துப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த காய்கறி எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றா சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். காயெலாம் நல்லா வதங்கி வந்தோடனே மிளகாத்தூளும் உப்பும், அதாவது வெறும் சில்லி பவுடரும் உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் உப்புலாம் வதங்கினதும் ஒரு கை புதினா, ஒரு கை வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதையும் சேர்த்து வந்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி விட்டுட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணின்ற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நான் ஒரு தயிர் பேக்கெட் ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிறேன். 10 ரூபா தயிர் பேக்கெட் தான். அந்த தயிர் பேக்கெட் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு இப்போ வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி அரிசியை நான் வந்து 1/2 hour ஊற போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டிமார்ட் ஷாப்பிங் ஹாலில் வந்து இந்த ரைஸ் வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன். 77 rupees தான் இந்த பிரியாணி அரிசி. இந்த ரைஸ் வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு கடைசியில் நீங்கள் சாப்பாடு சர்வ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த அரிசி தாராளமாக வாங்கலாம். டேஸ்ட்டுமே வந்து குறை கிடையாது, நல்லா இருந்துச்சு. இப்போ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல மீல் மேக்கர் நான் ஊற போட்டிருக்கேன். அந்த ஊற போட்டிருக்க மீல் மேக்கரை நான் லாஸ்ட்டாக வந்து இந்த பிரியாணி கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு தம் போட்டுடுறேன். நல்லா வந்து ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes, லோவில் வந்து ஒரு 10 minutes வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக பிரியாணி வந்திருக்கும். லாஸ்ட்டில் வந்து நான் இந்த கல்யாண பிரியாணியோட ஃபீல் வரணுன்றதுக்காக கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். அடியில் ஏதாச்சும் தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். சுத்தமாக தண்ணியும் கிடையாது. இப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிட்டு அப்படியே அதே தம்மில் ஒரு 10 minutes விட்டுடுறேன். டிஸ்டர்பே பண்ணாமல் விட்டுடுறேன். நான் கலரவே இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர்
65 பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் தண்ணி வச்சு அதை தண்ணியை சூடு பண்ணி ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இதை க்ளீன் பண்ணிக்கிறேன் ஹாட் வாட்டரில். க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூடயே சில்லி பவுடர், கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டும் போட்டுக்கிட்டேன், கூடவே லைட்டாக கலர் பவுடர் போட்டுக்கிட்டேன். அகெயின் நான் அந்த பிரியாணி அந்த கல்யாண விருந்து பிரியாணியோட ஃபீல்க்காக தான் லைட்டாக கலர் பவுடர் போட்டுக்கிட்டேன். ஃபுட் கலர் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் 2 வந்து ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப மாவெல்லாம் போட்டால் அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் வந்து நான் காலிஃப்ளவர் தெரிகிற மாதிரியே தான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பக்கோடா மாதிரிலாம் பண்ணலை. இது வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. பார்த்தீங்களா, பயங்கரமான காலிஃப்ளவர் பக்கோடாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. 65 ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்வீட்டு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம், கத்திரிக்காய் கட்டா ரெடி பண்ணிட்டோம், காலிஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஸ்வீட்டுக்காக கேசரி பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் நெய் விட்டுட்டு நெய்யில் பாதாம் போட்டுக்கிட்டேன். பாதாம் வந்து கொஞ்சம் வறுபட்டதும் அதில் ஒரு கப்பு ரவை வந்து சேர்த்துக்கிட்டு அதையும் ரவையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கிறேன். ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் காயத்ரி கார்த்திக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து நான் வேறு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணி கொதித்ததும் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தூள் பண்ணி சேர்க்கலை, 2 இடி இடிச்சிட்டா அந்த ஏலக்காவை அப்படியே நம்ம கையிலே பொடி பண்ணலாம் லைட்டாக. அந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அது கூட வந்து கேசரி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். கேசரி பவுட்ரு சேர்த்தோடனே நல்லா தண்ணி கொதிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாயில் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால நான் டப்புன்னு கொட்டிட்டு எடுத்து கிளறினோடனே லைட்டாக தெளிச்சிருச்சு. அதனால தான் லைட்டாக கேமரா ஜர்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு போட்ட உடனே லைட்டாக வந்து இதுவாகிடுச்சு. பட் நான் அதை வந்து நல்லா கிளறி அதை வந்து இது பண்ணிட்டேன். இப்போ வந்து இது மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணணும். தண்ணி வற்றிடுச்சு. இந்த சமயத்தில் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ஒரு கப்பு ரவைக்கு 1.25 கப்பு சுகர் வந்து ஆட் பண்ணால் கேசரி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வற்றினதும் ஒரு கப்பு ரவைக்கு 1.25 கப்பு சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே கிளறிட்டே வந்தீங்கன்னா திருப்பியும் அந்த கேசரி வந்து தண்ணி ஆகும், அப்படியே இலகி வரும் சர்க்கரைலாம். அது பார்க்கவே அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்கும். நெய்லாம் நிறைய ஊற்றி வேஸ்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி கேசரி பண்ணி பாருங்கள், பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே கிளறி அந்த கெட்டியெல்லாம் போக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த கேசரியோட பக்கம் வந்துடும். லாஸ்ட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கீயை விட்டு இறக்கி வச்சுட்டா நம்மளோட சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க கேசரியை கூட சூப்பராக சாப்பிடுவாங்க.
அங்கே பாருங்கள் நம்ம சக்கரை போட்டோன்னே எப்படி சூப்பராக வந்து அப்படியே சக்கரைலாம் இலகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இலகின சர்க்கரையெல்லாம் அப்படியே ரவையோடு ஊறிச்சு, கெட்டியாயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடயே. எவ்வளோ சாஃப்டாக கீழே போகுது பாருங்கள். நம்ம சாப்பிடும்போதே இந்த இதில் தான் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கேசரியும் ரெடி. நான் சைட் பை சைடு வந்து ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். ஆனியனும் லைட்டாக கேரட்டை துருவி போட்டுக்கிட்டேன் பசங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக. வாங்க இப்போ நம்ம பிரியாணி உடச்சி பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக பார்க்கவே வந்து கடை பிரியாணி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிரியாணியை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தா உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிடவும் இது பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி ரைஸ் பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், நாங்கள் எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, கேசரி ரெடி ஆகிடுச்சு, கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு, வெங்காயம் பச்சடி ரெடி ஆகிடுச்சு, காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சூப்பராக இலை போட்டு சாப்பிட போகிறோம். இந்த இலையில நான் உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். கடைசியில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, யார் பெரிய மனுஷங்க 2 பேர் உட்காந்துட்டாங்க. அவங்க பெரியவங்க ஒன்றும் இல்லை, என் பையனும் என் பொண்ணும் தான். 2 பேரும் வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு 1 பை 1 நான் சர்வ் பண்ணிட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டேன். எங்களோட சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லன்ச் இப்படி தான் சூப்பராக முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணத்தில் எப்போயாவது தோணும் நமக்குலாம், கண்டிப்பாக கல்யாண பிரியாணி சாப்பிட்ணும், கல்யாண சாப்பாடு சாப்பிட்ணும். இதுக்கெலாம் நம்ம கல்யாணத்துக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம வச்சாங்கன்னா போகலாம். அப்படி இல்லை கல்யாண பத்திரிக்கைலாம் எதுவும் வரலன்னா என்ன பண்ண முடியும், நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். சூப்பராக ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடும்போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அத்தையும் என் பசங்களும் சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். ராஜா சவுண்டு கட் பண்ணுமா, 1 நிமிஷம் சவுண்டு கட் பண்ணு. நயன்மா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. பாஸ் பண்ணு. நல்லா இருக்கு. தம் பிரியாணி மாதிரி இருக்கு. ஆமாம், தம் பிரியாணி மாதிரி இருக்கு. இந்த ஒரு சிக்கன் போட்டா சிக்கன் பிரியாணி ஆகிட்டுருக்கும். மட்டன் பிரியாணி. இது என்ன கான்செப்ட் தெரியுதா? நம்ம கல்யாணத்துக்குலாம் போனால் வெஜ் பிரியாணி சைட் போவோமே, அந்த மாதிரி வெஜ் பிரியாணி. ரிசப்ஷனில் போனால் நம்ம நான்வெஜ் சாப்பிட்லன்னா வெஜ் சைட் அனுப்பிச்சி விட்ருவாங்க. வெஜ் பிரியாணி, ரைத்தா, காலிஃப்ளவர் 65, கத்திரிக்காய் பச்சடி, கேசரி. வாவ், செம. சரி சாப்பிடுங்க. நான் செஞ்சதுக்காகன்னு இல்லை, உண்மையாலே இந்த பிரியாணி பச்சடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக லைக் போடுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.